சர்வமும் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 சிவாலயங்களில் ஒன்றாவது தலமாக விளங்கும் அருள்மிகு திருமலை மலை மகாதேவர் ஆலயத்தை தான் இன்று நாம் பார்க்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவராத்திரி அன்று 12 சிவாலயங்களுக்கு சிவபக்தர்கள் விரதமிருந்து கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்தை எழுப்பிக்கொண்டு சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற கோட்பாடை விளக்கும் விதமாக 12 சிவாலயங்களுக்கு இந்த திருமந்திரத்தை கூறிக்கொண்டே 12 சிவாலயங்களையும் சுற்றி வருவது வழக்கம். அதுபோல் இந்த சிவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு பக்தர்கள் அனைவரும் கோவிந்தா கோபாலா என்ற நாமத்தை எழுப்பிக்கொண்டு முதலாவது திருத்தலமாக விளக்கின்ற திருமலை மகாதேவர் ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து அனைவரும் பக்த கோடி மக்களும் அடுத்த சிவாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான காட்சியைத்தான் நாம் இந்த கோயிலிலே பார்க்கின்றோம். அருமையான கோவில், மலையிலே அழகாக இயற்கை காட்சி எழில் கொஞ்சம் அழகோடு அமைந்திருக்கின்றது இந்த திருமலை மகாதேவர் ஆலயம். அனைவரும் இந்த ஆலயம் வந்து இறைவன் அருள் பெற்று செல்ல வேண்டுகிறோம். இறைவன் அன்பே வடிவானவர். ஆகவே அடியார்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இறைவன் சிவபெருமான் செய்வார். இறைவன் அடியவர்தான் முதலில் அடியவர்தான் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோயிலுக்குள்ளே நினைக்கின்ற போது இடதுபுறமாக அடியார்கள் இருக்கின்றார்கள். அவரை கவனிக்காமல் சென்று விட்டார். உடனே சிவனும் பிறகு நீயும் பிறகு என்று விரண்மிண்ட நாயனார் கூறுகின்ற பொழுது சிவன் உடனடியாக அவருடைய நித்திரையில் தோன்றி, சுந்தரா, எனக்கு அடியவர்தான் எனது கண்கள். ஆகவே அவர்களை நினைத்து நீ ஒரு பதிகத்தை பாடு என்று சொன்னவுடன் தில்லைவாழ் அந்தணர்தன் அடியாருக்கும் அடியேன் என்ற பாடலை தொடங்கி அடியார்கள்தான் நான் தான் அடியவர்களே நான் இல்லை என்று கூறி இறைவன் தம் நம்பும் அடியவரை முதல் நிறுத்தி அவர் பின் செல்கிறார். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா இறைவனின் அன்பு?